ஹனுமான் தான் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பை ஏற்படுத்துகிறார். அதன்படி ராமன் வாலியை வதம் பண்ணுறான், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். ஆனால் பட்டாபிஷேகம் ஆனதுக்கப்புறமும் சுக்ரீவன் மாதுன்னு அப்படி இருந்துடுறான். சீதையை தேட உடனே நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் போய் ஒரு எச்சரிக்கை விடவும் தான் அதுக்கப்புறம் சுக்ரீவன் சேனையெல்லாம் திரட்டி 70 வெள்ளம் வானர சேனை ஒரே நேரத்தில் எல்லா திசையிலும் சீதையை தேடிக்கொண்டு செல்கிறார்கள். அதில் ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு திசைக்கு அனுப்புகிறான். அதில் அங்கதன், ஜாம்பவான், ஹனுமான் உள்ளிட்டோர் தென் திசைக்கு போகிறான். அவன் அத்தனை பேருக்கும் சுக்ரீவன் ரூட் சொல்கிறான். நீ இந்த பக்கம் போ, நீ அப்படி போ, தெற்கு திசை போகிறவா இந்தந்த இடங்களுக்கெல்லாம் போங்கோ. பார்த்துட்டு ராமனே கேட்டானா, சுக்ரீவா உனக்கு கூகுள் மேப்ஸே வேண்டாமா? நீயே ஒரு நடமாடும் கூகுள் மேப்ஸ் மாதிரி எங்கே போகணும்னாலும் எல்லாத்துக்கும் ரூட் சரியாக சொல்லிடுறியப்பா, எப்படி சொல்கிறேன்னு கேட்டான் ராமபிரான். அதுக்கு சுக்ரீவன் சொன்னானா, அது வேற ஒன்றும் இல்லை ராமா, எங்கள் அண்ணா வாலி என்னை கொல்றதுக்காக என்னை அடித்தான் இல்லையா, நான் ஓடாத ஊரே கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு ஜோக்கில், நான் அடி வாங்காத ஏரியாவே கிடையாதுன்னு. வாலி என்னை துரத்த நான் ஓடாத ஊரே கிடையாது. எல்லா அவன் போகும்போது அந்த சைன் போர்டெல்லாம் படிச்சுட்டே ஓடிருக்கான் போல இருக்கு சுக்ரீவன். அதனால எல்லா ரூட்டும் எனக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சுட்டு கடைசியாக தான் ரிஷிமுக மலைக்கு வந்தேன்னு சொல்லி சுக்ரீவன் வழி சொல்லி அனுப்பிடுறான். இப்போ எல்லாரும் புறப்பட்டுட்டா ராமன் ஹனுமானை மட்டும் கூப்பிட்டு தன்னுடைய கணையாழியை ஹனுமான்கிட்ட கொடுத்து, நீ நிச்சயம் சீதையை பார்ப்பாய், நீ என் தூதன்னு அவள்கிட்ட நிரூபிக்க இந்த கணையாழியை வச்சுக்கோ.